ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலைக்கான 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் மேடையை ஏறிய பிறகு முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் முட்டாள் என்று நினைத்து பேசினால் பேச்சு தெளிவா வரும்டா. என்னத்துக்கு பயப்படுறா? நான் மிருகுமா? அப்போ இவங்க எல்லாம் முட்டாள் நினைக்கத்தான் சொன்னேன். முட்டாள்னு சொல்லுன்னு சொல்ல வார்த்தையில் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கோச்சிக்காதனா? சரி ப்ரோ. இல்ல சொம்மாண்ணா இல்ல பேசுறேங்க. ஒரு நேரத்திலே ராமாயணத்திலே ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்றிருந்தோம். அந்நேரத்திலே ராமன் காட்டுக்கு செல்கின்றான். லட்சுமணன் தாய் சுமித்திரவனத்திலே நான் அண்ணன் அண்ணியோடு காட்டுக்கு சென்று வருகின்றேன் என்று தெரிவிக்க தாய் மறுத்தார். அண்ணன் அண்ணின்னு சொல்லாதரா, நான் தாய் தந்தையோடு கானகம் செல்கின்றேன். அண்ணன் அண்ணி யார் சோமா? தாய் தந்தை. நீங்க அண்ணி தான் வச்சுக்கிறேன். நம்ம வச்சுக்கிற புண்ணியவானுக்காவது வச்சுக்காதவங்க நீங்க கம்னு இருக்கணும். மீண்டுமாக நான் தாய் தந்தையோடு கானகம் செல்கின்றேன் என்று தெரிவித்து விட்டு சென்றால் மீண்டும் தாய் அழைத்தார். ஒரு வேளை கானகத்திலே ராமன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதுக்கு ஒருவருக்கு முன்பதாக லட்சுமணன் இறந்தான் என்ற செய்தி ஏன் காதுக்கு வரணும்? உங்களுடைய அண்ணன் தம்பி உறவானது அப்பேற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உலகத்திலேயே பிரிக்க முடியாத பாசம் ஒண்ணு இருக்குதுன்னாக்கா அது அண்ணன் தம்பி பாசம். இப்படியாக ராம லட்சுமணன் போன்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இருவரும். மன்னலாத நாடு மயான காடு தற்காலிக மன்னராக மூத்தவர் சட்டவர்களுக்கு நாட்டு மக்களுடைய சார்பாக நான் வரமாட்டேன். வாங்க பட்டுனா என்னதான் இந்த இப்படி அவன் அக்கு போறாங்க. எதை சொன்னாலும் நோட்ட உடைக்கிறான். என்ன பண்ண இப்படி மண்ணாய் போச்சு. என்னப்பா துண்டா பாது அத்தி ஓது வாங்க. அந்த வைத்தியத்தில் என்ன ஆகும் பாரு. தளபதி கரு வேங்கியின் சார்பாக மலர் மலையை பொன்மலையை என்னுடைய நாட்டுக்கு ஓடோடி இருந்தவன், இரு ஜாதிக்கு வந்தவன். நான் காலாளர்களை கரெக்டாக செய்யக்கூடிய நாடோடி நாயினே இவனுடைய கரெக்டால் எனக்கு மணிமுடி சுட்டுவதா? நிறுத்தடா போதும். நம்முடைய தளபதி எப்படி விட்டா தெரியுமா? நல்லவருக்கு நல்லவர், வல்லவருக்கு வல்லவர், நம்ம நாட்டுக்கே முதுகெலும்பு போன்றவர். அவரை தலைக்குறவாக பேசிவிட்ட காலி இந்த மணிமாறு
யாருடா? பெற்றோர் தாய் நீங்க இருக்கீங்க. உங்களுடைய கரெக்டான மணிமுடி சொன்னா குறைஞ்சா போயிடுறா. டேய், அவர் காலை விட்டு மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு தானே தளபதியாரே. ஏதோ சின்னந்திரியவன் அறிந்தோ அறியாமல தெரிந்தோ தெரியாமல தவறாக பேசிவிட்டேன். நீ மன்னித்து விடு. காலையிலேருந்து சேர்ந்துற வரைக்கும் சாப்பிட்ற பசங்களாம் என்ன சொல்றானுங்க? என்ன பண்ணுங்க? கொஞ்சம் எடுத்து எப்படி இந்த வசனம் யார் சொல்லுவாங்க சொல்ல? சபரிமலைக்கு போறானுங்க புண்ணியானுங்க. 48 நாள் விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டு போடா சபரிமலைக்குனா நேற்று காலையில் மாலை போட்டு இன்னைக்கு காலையில் இருப்படி கட்டி கிளம்பிடுவான். அவர் தான் குச்சாமின்னு இவர் போய் பயணியில் கைக்கு வச்சு பாட்டில் வாங்கி பையில் வைப்பார். இதுக்கு ஒரு மந்திரம் வச்சுங்கிறான். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் காத்து பொறுத்து ரசிக்க வேண்டுமாம் கம்மியாட்டு உணையவன் அவர் சொன்னான். நான் கேட்கிற கேள்வி 48 நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நவ கிரகங்கள் 9, ராசி பலன் 12, நட்சத்திரங்கள் 27. இதான் 48 நாள் ஒரு மண்டலம். ஒரு மண்டல விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டால் சிறப்படாமா? நேற்று காலையில் மாலை போட்டு இன்னைக்கு காலையில் போட்டா சிறப்பு. வேற பொண்டாட்டி சுடுசோறு வைக்கணும்னா உங்க அத்தா சாமி உங்க அம்மா சாமின்றான். எப்பா நம்ம கொண்டாடா எப்பா ஏய் கம்முன்ட்டாங்கடா டேய். சென்னைக்கு வாங்கி எத்தனை தவறு செய்து அப்போ மன்னிக்கவில்லையா? பெரிய தவறில்லை, மன்னித்து விட்டேன் சென்றோம். நானும் மறந்து உட்கார்ந்தா 10 வருஷம் அது அக்கா கலைக்காரன் தள்ளின்னு போய் இந்த ஊர்ல கேட்டாங்களா? ஏன் சொல்லிக்கிற? அக்காவை பார்த்தேன்டா. எங்க? ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட்ல. விளையாடுறாங்களா? உமால சூப்பர் பிகர்றா. அக்கா சூப்பர் பேர் சொல்லுவாங்க. ஏய் அழகா ரசிக்கலாம் தப்பில்ல. என்னுடைய தாய் அழகானவள், என் தங்கச்சி அழகாகிறா, என் தம்பிள்ளை அழகாகிறா. அழகு அழகு என்று சொல்லி அழக ரசிங்கள். அழகு என்பது இறைவனுடைய படைப்பு. ரசிக்கலாம் தப்பில்லை, அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. பாத்தா கையில் ஒன்று இருப்பாள், ஒன்று தோல் மேல ஒன்று தூக்கும் போது என்ன பதார்த்து பேக்கா 3 பொட்டை கட்ட ஊரு பசங்களா மாமங்க ஆத்திரம் சால் பழுகுது. எல்லாம் கலாய் பூசிக்கிறான். அவன் பூசினானா இல்ல பக்கத்துக்காரன் பூசினான்னு தெரியல. நாளைக்கு போய் கேட்டு வந்துருப்போம். லீவ் போட்டு போங்க. லீவா? ஏய் நாளைக்கு சோழிங்க நாடகம் லீவு. வெட்டிக்காரங்க லீவா? அப்படியா? நீ எடுத்துக்கடா. ரொம்ப கஷ்டப்பாரு. ஏய் ஆமா எப்படி இருக்கு தோட்டம்? இந்த பச்சை போக்கல என்ன போயிருக்கீங்களா? முந்தா நேத்தோட போய் நாடகம் காட்டு வந்தோம். இந்த வாமுனி செம்முனிக்குது. பனி பெயர் நாளாச்சு. நீ தெரியாதனமா வந்துக்கிறிய நல்லா தனக்கு ஊத்துறோம். என்ன குறை வைக்கமா குறை தாயே பாரு இந்த கூவே காசு ஊத்திங்கிறீங்க. மகா என் பாட்டு ஊத்தணும், முப்பாட்டு ஊத்தணும், எங்க அப்பா ஊத்தணும், அதே கூத்தான் இப்ப நாங்களும் ஊத்துறோம். எனக்கு கூவெல்லாம் வேணாடா. எனக்கு கோல் தாய் போதுடா. என்ன வேணும்? எனக்கு பிரியாணி செஞ்சு போடுங்கடா. நான் வர 6 மாசத்துக்கு பிரியாணி போட்டுருமா? நீ கவலைப்படாத. பிரியாணி தான் போறீங்களே, ஒரு பீஸ் கூட வர மாட்டேன்றா. கும்மம் கொட்டும் போது அதை பீஸோடு தான் கொட்டாங்க பண்ணாட்டிங்க. தனி சாப்பிட்டு வர கம்மியாட்டிங்க சும்மா ஓ என் உடம்பெல்லாம் எரியுதுரோ. ஐயோ காயிறு வெயிலுக்கு வேதிர் வந்துக்குதா என்ன பாராமா? நைசில் பாடுறது போடுறா. கடைக்கார நாட்டாரு கூட கடை சாத்தின்னு போட்டாரேம்மா. ஓ உடம்பெல்லாம் நல்லா வீசுதுரா. சூடாய் போயிதுரா. நீ சொல்லக்கூடாதா? காட்டுக்கேரி ஒரு 5 கிலோ எடுத்து பேட்டிட்டு இருப்பனே. அது அதனமான சூட கலை போட்டு வானாடா. அப்ப போய் கேரி எடுத்துட்டா. போய் காரி கூட சூடுறா. என்னதான் வேணும்? எனக்கு கூலிங் பீர் வரந்து. குடி போற. மெத்தகத்தோட நீ பம்படி போடு. என்ன வாட்டுமா பம்பு நல்லா தானே அடிக்கும். குடிப்பாராம் சாராயத்தை. என்ன பண்ணுவா அம்ப பம்ப நல்லா தான் அடிக்கும். நீ அவனா கூட செலம் தட்டு. நானா ஒரே தெருவா தான் இருக்கணும். 2-3 தெருவு இருந்தா எங்கன்னா உட்காந்து இருப்பேன். அது கூட போட்டோம். எந்த சாமியாருங்க ஒன் சைடு ஆடிங்கிறாங்க.
வாஸ்தவம்னா எந்த ஊர்ல தெய்வாரங்க உண்மையா அடிக்கிறாங்க நீ பாத்துக்கிற? மாரியாத்தா சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, அவன் தான் பேசுறான். தெய்வாரங்க உண்மையா சாமி ஆடுறவங்க மேல என்ன நன்னாலும் தெரியாது. தெரியாது. அந்த உண்மையா சாமி ஆடுறது இது தெய்வம் ஆண்டே இருக்கும். இருக்கும். அவங்களுக்கு ஆவாத பார்த்து வந்து நின்று இருப்பாங்க அங்க. அன்னைக்கு டேய் டேய் வாடா வாடா மொத்தம் வந்துக்கிறோம். வந்துங்க வாடா. காலைல வீடா வீடா ஆடிட்டே இருக்கும். துணி வேலையும் போயிருக்கும். இப்படியே தூடும். தெய்வத்துக்கு தெரியுமா அதெல்லாம்? சத்தியமா நான் பொறுப்பு இல்லை. எதுனா ஒதுக்கி தந்தா கூட அவனு ஒதுங்க. எனக்கு பொண்ணாட்டிக்கு சமாசாரமாக்குது இது. அதுங்க பேன் ஒன்று விட்டுறான், பீ போட்டு அடிக்கும். பொண்ணாட்டிங்களுக்கு நல்லது கட்ட தெரியாது. ஏய் ஆமா இதுல யாரு வா முனி யாரு செம்முனி? அது செம்முனி வாமுனி. நீ என்ன ஜட முனியா? போடா பாப்பறது தளபதியாரே, உங்களையும் இந்த நாட்டு மக்களையும் என்னுடைய கண் இமை போல் காத்து வருவேன். எனக்கு விடை கொண்டு தான் சென்று வருவேன். தேவடியா பசங்க குயிக்கி குப்பத்தில் உட வாங்கி வைக்காத கூட மட்டானுக்கு பழியுது. என் உடம்பு ஒரு வெளிவா இல்லையா சாமியா? கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.